ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுற டே தாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், அதான் பிளான். இந்த ஹேர் பேக்குக்கு செம்பருத்தி பூ எனக்கு கிடைக்கல. செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அது ஹேருக்கு ரொம்ப நல்லது. எனக்கு செம்பருத்தி பூ கிடைக்காதனால அதே பெனிஃபிட் இருக்க செம்பருத்தி இலை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 செம்பருத்தி இலை கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக இருக்க மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. ட்ரையாக இருக்க ஹேரை நல்லா சில்கியாக வச்சுக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ரீசெண்டாக வந்து சென்னைக்கு போன விலாகும் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அதனால இந்த ஹேர் பேக் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். செம்பருத்தி இலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குறைன்னு அரைச்சிக்கலாம். ஏன்னா அகைன் நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆலோவேரா லீஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஹேர் பேக்கு. ஆலோவேரா லீஃப் பார்த்திங்கன்னா 2 லீஃப் கிட்ட எடுத்து வந்து நான் கட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு விட்டாச்சு. அதையோட எல்லோ கலர் லிக்யூட்லாம் வந்துட்டு இறங்கணும் அப்படின்ட்டு. அது இறங்கினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க முள், அப்புறம் வந்துட்டு அந்த க்ரீன் கலர் லீஃப்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. பில்லர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 to 5 டைம்ஸ் மட்டும் அந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு அந்த எல்லோ கலர் லிக்யூட் வந்து நம்மளோட ஸ்கேல்ப் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேர் ரொம்ப வந்துட்டு ஹேரும் சரி, அதே நேரத்தில் ஸ்கேல்ப்பு வந்து ரொம்ப இச்சிங்காக ஆயிரும். அதுக்காக வந்து அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹேர் பேக் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் லிக்யூடாக. நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்கேல்ப்பில். அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கை யூஸ் பண்ணி கூட இந்த ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அது தான் ஃப்ரிஸியாகவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு ஹேரோட ரூட்லேருந்தே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால் இந்த ஹேர் பேக் வந்து எப்போலாம் உங்கள் ஹேர் ட்ரையாக இருக்கோ அப்போல்லாம் 1 டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் 2 டைப்பாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் உங்கள் ஹேரில் வந்து ட்ரை ஆக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஷாம்பு ஆர் ஷியாக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து உங்கள் ஹேரில் விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாக, ஷாம்பு ஷேக்காய் யூஸ் பண்ணாமல். இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு வந்து கண்டிஷ்னராக வந்து செயல்படும். அதனால் வந்து நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. தென் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. கோவில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க விநாயகர் கோவில் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா காவடி வரதா இருந்தது. ஸோ காவடி பார்த்துட்டு அங்கே அப்படியே சாமி கும்பிட்டு வரலான்ட்டு கிளம்பி போயாச்சு. இந்த மாதிரி நிறையா காவடி வரும். ஆனால் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த காவடி வந்து வருஷம் வந்துட்டு நம்ம ஊரில் இறக்கி சாமி கும்பிட்டுட்டு நமக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பால் பழம்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. இவங்க வந்த டைம் பார்த்திங்கன்னா லேட்டாக வந்துட்டாங்க. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு அந்த காவடிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த குருசாமி வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருநீர்லாம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த ஒரு காவடி மட்டும் இல்லை, நிறையா காவடி வந்துட்டு நம்ம வீடு வந்து மெயின் ரோட்டில் இருக்கனால நிறையா காவடி போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருகர் பக்தர்லாம் டான்ஸ் ஆடிட்டு நிறைய பாட்டெல்லாம் போட்டுட்டு ரோடு ஃபுல்லாகவே வந்து போயிட்டே இருப்பாங்க. நைட்டு பகல் அந்த மாதிரி அவங்க ரெஸ்ட்டே இல்லாமல் நடந்து போயிட்டே இருப்பாங்க. நமக்கே வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், நம்மளும் நடந்து போகணும் அந்த மாதிரி நமக்கே வந்து ஒரு ஃபீலாக இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே வந்து வருஷம் அவங்க போகிறனால நாங்கள் வந்து வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அந்த காவல்லாம் வந்து பார்த்துட்ருப்போம். எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட் டே எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் ஒரு பேபிக்கு
ஃபர்ஸ்ட்டு மொட்டை எடுக்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து கிளம்பி போயிட்டுருந்தோம். கரூர் சைடு தாந்தோன்றி மலை பெருமாள் கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போகிறதே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு 6 கிளம்பி போயாச்சு. அங்கேருந்து கிளம்பி ஒரு 11:30 சம்திங் மொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். நாங்கள் போனது வந்து சாட்டர்டே டைம்னால ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணி சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 2 வந்துட்டு இறங்கியாச்சு. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் போயிட்டுருந்தப்ப இந்த ஸ்பாட் வந்து எங்களுக்கு கண்ணில் பட்டது. லன்ச் வந்து இங்கேயே சாப்பிடலாம் அப்படின்ட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு லன்ச்சுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் கூட வந்த பேபிஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க. ஸோ வந்து இங்கேயே வந்து அவங்களையும் தூங்க வச்சுட்டு நம்மளும் லன்ச் சாப்பிட்டுக்கலாம், இந்த ப்ளேஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து அங்கேயே லன்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிவிட்டு. அன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ், ரைத்தா அண்டு பொட்டேட்டோ கிரேவி தான் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் அந்த ப்ளேஸில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த அத்விக் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து எங்கேயும் நிற்கிறதே இல்லை. இந்த மாதிரி எங்கிட்டாவது விழுந்துட்டு மண்ணெல்லாம் எடுத்து வாயில் வச்சுட்ருப்பான். ஸோ அவனை பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஆள் வேணும். ஸோ அவனை நான் பார்த்துட்டு அப்படியே வந்து அவனுக்கு தெரியாமல் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு கரூர் டு திண்டுக்கலுக்கு வந்துட்டு ஒரு 2 hours தான் ஆகும். அப்படியே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டே போனனால எங்களுக்கு வந்து டைம் போனது தெரில. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயாச்சு. ஆன் த வே பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிருந்தது. அதையும் வாங்கி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே 6 ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.